அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். காயத்ரிக்கு அன்று ஆபீஸ் விடுமுறை. தன் அறையில் உட்கார்ந்து நாவல் படித்து கொண்டிருந்த சுவாரஸ்யத்தில் அவளுடைய பிள்ளை ராமு அறைக்கு வெளியே நழுவியதை அவள் கவனிக்கவில்லை. ஹாலில் அவளுடைய அண்ணன் பாலுவும் அவள் மனைவி கமலாவும் தங்கள் குழந்தை பாபுவுடன் உற்சாகமாக கொஞ்சி விளையாடிக் கொண்டிருந்தனர். உரத்த குரலில் அவர்கள் சிரித்தது அடிக்கடி ஒலித்து கொண்டிருந்தது. நானும் யானை ஏறணும் அம்மா, என்னையும் ஏத்திக்கோ என்று ராமுவின் குரல் கேட்டதும் காயத்ரி அதிர்ச்சியுடன் எழுந்தாள். அறையின் 2 கதவுகளுமே சற்று உருக்களித்து மூடப்பட்டிருந்ததால் ஏற்பட்ட இடைவேளையின் வழியாக காயத்ரி கவனித்தாள். பாலு தன் வாட்டசாட்டமான உடம்பை வளைத்து பாபுவை முதுகில் ஏற்றிக்கொண்டு யானை மாதிரி அசைந்து முழங்கால்களால் தவழ்ந்தான். கமலா அதை ரசித்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள். பாலுவும் மனைவியின் முகத்தை சங்கடத்துடன் பார்த்தான். பாபு, இறங்குப்பா கண்ணு, அப்பாவுக்கு முதுகு வலிக்கிறது என்று கூறி அவனை மெல்ல இறக்கிவிட்டான். அவனால் முடிந்தது அந்த ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து பிரச்சனை வளர்க்காமல் தீர்ப்பதுதான். பாலுவின் மனைவி கமலாவுக்கு முகம் ஜிவ்வென்று சிவந்தது. வர வர நம்ம வீட்டில் நமக்கு சுதந்திரம் இல்லாமல் போச்சு. கணவன் மனைவி தான் இலைமறைவு காய்மறைவுன்னு பயந்துட்டு பழக வேண்டியிருக்குதுன்னா நம்ம குழந்தை கூட அப்பான்னு உறவு கொண்டாட முடியலையே. என்னைக்கோ ஒரு நாள் வீட்டில் இருக்கார், தன் குழந்தையை அபூர்வமாக கொஞ்சி விளையாடுகிறார், அதுக்கு கூட ஒரு போட்டியா? காயத்ரி ஹாலுக்கு வேகமாக வந்து ராமுவை தரதரவென்று அறைக்கு இழுத்து வந்தாள். அவள் கணவருடன் சிறிய மன வருத்தத்தினால் பிரிந்து பிறந்த வீட்டிற்கு வந்திருப்பவள்தான். ஆனாலும் சொந்த அண்ணன் தன் மனைவியுடன் பழகுவதைக் கண்டு பொறாமைப்படும் அளவுக்கு நாகரிகம் தெரியாதவளா? படித்து பட்டம் பெற்று பிரபல தனியார் நிறுவனம் ஒன்றில் கை நிறைய சம்பளம் வாங்கும் அவள் இவ்வளவு தரக்குறைவான சொற்களை கேட்கும் நிலையில் கொண்டு வந்து நிறுத்தின விதியை அவள் பொறுமையுடன் தாங்கிக் கொள்வாள். ஆனால் ராமுவுக்கு ஏன் இந்த தலைவிதி? அம்மா, அப்பா கிட்ட எப்பமா அழைச்சிட்டு போற? அவனுடைய கேள்வியினால் அதிர்ச்சி அடைந்த காயத்ரி மாட்டியிருந்த காலண்டரை பார்த்தாள். காயத்ரி அவள் கணவனை பிரிந்து வந்து சரியாக 3 மாதமும் 1 வாரமும் ஆகின்றது. இதுவரையில் அவனிடமிருந்து கடிதமோ தொலைபேசி அழைப்போ எதுவும் வரவில்லை. குழந்தைக்கு அப்பா நினைவு வந்ததும் நியாயம்தானே? அவருடைய அண்ணி கமலா ஆரம்பத்தில் அன்புடன் தான் அவளிடம் பழகினாள். கொஞ்ச நாளில் கோபம் குறைந்து காயத்ரி தன் வீட்டிற்கு போய்விடுவாள். காயத்ரியின் கணவனாவது வந்து மனைவியை சமாதானப்படுத்தி அழைத்து போவான் என்று கருதினாள். அவளது நம்பிக்கை குறைந்துவிட்டது. அதனால் வார்த்தைகளினால் காயத்ரியை வாட்டி வதைக்கிறாள். போன வாரம் இப்படித்தான் ஒரு அதிர்ச்சி அவளுக்கு கிடைத்தது. அன்று இரவு பாலு தன் அறையில் தூங்கிய பிறகு காயத்ரி ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். தற்செயலாக வறண்டாவின் அருகில் இருந்த அறையின் பக்கத்தில் வந்தபோது இருளை கிழித்து கொண்டு கமலாவின் முணுமுணுக்கும் குரல் கேட்டதும் திகைப்புடன் நின்றாள். சமையல் உதவி செய்வதற்காக கீதா என்ற 15 வயது பெண் வீட்டோடு தங்கியிருந்தாள். அவளிடம் கமலா சொன்னாள், கீதா, காயத்ரி அவள் அறைக்கு போயிட்டாளா பாரு, நான் படுக்க போகணும். அவள் எதிரிலே போகக்கூட எனக்கு பிடிக்கல. காயத்ரி டிவியை நிறுத்திவிட்டு தன் அறைக்கு போய் கதவை தாளிட்டு கொண்டாள். அதிலிருந்து அவள் கூடிய வரையில் தன் அறையை விட்டு வெளியே வருவதில்லை. அன்றைய சம்பவத்தை விட இன்று ராமுவுக்கு ஏற்பட்ட அவலம்தான் அவளது நெஞ்சத்தை தீயாக தகித்தது. ராமுவுடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறி வேறு இடம் பார்த்து கொண்டு விடுவது என்று முடிவு செய்திருந்தாள். மறுநாள் ஆபீஸில் இடைவேளை நேரத்தில் அவளது நெருங்கிய தோழி சத்யாவுடன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதுதான் முடிவை கூறினாள். சத்யா லேசாக சிரித்தாள். காயத்ரி, இனி நீ இந்த முடிவுதான் எடுக்க முடியும். சட்டையை தேய்த்து வைக்காதது உன் தவறாக இருந்தபோதும் உன் கணவர் அதை சுட்டிக்காட்டி 2 வார்த்தை அதிகமாக பேசினதற்காக ரோசத்தோடு அண்ணன் வீட்டிற்கு வந்த நீ அண்ணி செய்கிற அவமதிப்புகளை பொறுக்க முடியாதுதான். சத்யா, அவர் திட்டினது மட்டுமில்லை, அந்த சட்டையை தூக்கி எறிந்தார். வேலைக்காரி கூட இந்த காலத்துல பொறுத்துக்க மாட்டாள். அவருக்கு சமமா கை நிறைய புது நோட்டுகளால் பணத்தை ஒவ்வொரு மாதமும் நான் கொண்டு வரவில்லையா? நான் வேலைக்கு செல்லும் தைரியத்தில் தானே அவர் ஸ்கூட்டர் வாங்கினார்.
இன்னைக்கு வீட்டு நிர்வாகம், ராமு படிப்பு இத்தனையும் அவர் காதிலே போடாமல் நானே கவனித்துக் கொள்கிறேன். என் மாமியாருக்கும் வேலை நேரம் போக மீதி நேரங்களில் உதவி செய்கிறேன். நீ என்ன வெட்டி முறிக்கிறேன்னு அவர் எப்படி என்னை கேட்கலாம்? பெண்களுடைய வெற்றி என்னன்னு உனக்கு தெரியுமா? கணவருடைய ஒவ்வொரு தேவையிலும் அவளுடைய முத்திரை அன்பாக பதியணும். அவள் இல்லாவிட்டால் தானில்லை என்ற உணர்வு அவனுடைய மனதில் பதிய வைக்கணும். பணம் சம்பாதிப்பது எல்லாம் தற்காலத்திலே பொருளாதார சிக்கலை சுலபமாக சமாளிக்கத்தான். என் விஷயத்தை சொல்றேன். என் கணவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதைத்தான் என் முதல் கடமையாக நினைக்கிறேன். அவரும் அப்படித்தான் என் தேவைகளை பூர்த்தி செய்வதையே முதல் கடமையாக நினைப்பார். அவர் பெருந்தன்மையுடனே என்னை வேலைக்கு அனுப்புவதாக நினைக்கிறேனே தவிர என்னுடைய பெருமையாக அதை நான் நினைக்கவில்லை. அதனால் ஒரு சின்ன பிரச்சனை கூட எங்களுக்குள் இதுவரையில் ஏற்பட்டதில்லை. அப்படியே பிரச்சனை வந்தாலும் இருக்கும் இடத்திலிருந்தே பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். கணவன் மனைவி உறவு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதாகத்தான் இருக்க வேண்டும். சத்யா அவர் வேலையை ராஜினாமா செய்ய சொல்லி என்னை வற்புறுத்தினார். அதனால்தான் அவரை விட்டு நான் பிரிந்து வந்தேன். கோபத்தில் பேசும் வார்த்தைகளை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இருக்கும் இடத்தில் இருந்தால்தான் நம்மளுடைய மதிப்பு நிலைத்திருக்கும். ஆனால் ராமுவை அவனுடைய அப்பாவிடமிருந்து பிரிக்க உனக்கு உரிமை இல்லை என சத்யா கூறினாள். 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வாங்குற கார் வீட்டுக்கு வெளியேதான் நிறுத்த முடியும். 100 150 கொடுத்து வாங்குற செருப்பு வீட்டு நடையை தாண்டி வர முடியாது. வெறும் 10 ரூபாய்க்கு வாங்குற கற்பூரம் பூஜை அறையில் சுவாமிக்கு அருகில் இடத்தை பிடிக்கிறதும் இல்லாமல் இறைவனுக்கு அர்ப்பணமாகிறது. அந்த தூய்மை மனமாக மாறி வீடெல்லாம் பரவுகிறது. ஒரு பெண் ஒருத்தனுக்கு மனைவியாக மாறும்போது அவள் கற்பூரத்தின் உயர்வை அடைகிறாள். நான் கற்பூரம் இல்லை என்று சொல்கிறாயா? நான் அப்படி சொல்லலை காயத்ரி. கற்பூரம் நடையிலே விழுந்திருக்கு. அது வீதியிலே தள்ளப்படுவதற்குள் மறுபடியும் அதை பூஜை அறையில் வைக்க முயற்சி செய்ய வேண்டும். இங்கேதான் பூஜை அறையே பூட்டி கிடக்கிறது. பைத்தியம். சின்ன விஷயத்திற்கு அர்த்தமில்லாமல் நீ கோச்சிக்கிட்டு வந்துட்டு உன் கணவர் உன்னை வந்து சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போகணும்னு எதிர்பார்க்குறியே. அவர்தான் எந்த தப்பும் செய்யவில்லையே. காயத்ரி மௌனமாக இருந்தாள். 2 நாட்களுக்கு பிறகு ஒரு மாலையில் காயத்ரி ஆபீஸிலிருந்து திரும்பி வரும்போது அவள் அண்ணி கமலாவும் அண்ணன் பாலுவும் வீட்டு வாசலில் கவலையும் பரபரப்புமாக நிற்பதை கவனித்தாள். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் 2 பேரையும் சுற்றி நின்றனர். காயத்ரி ராமுவை காணோம்மா, பள்ளிக்கூடத்திலிருந்து அப்பவே புறப்பட்டு விட்டானாம். கமலா உடனே பொரிந்து தள்ள ஆரம்பித்து விட்டாள். அவரவர் ஒழுங்கா தங்களது சொந்த இடத்தில் இருந்திருந்தால் இந்த அனாவசிய தலைவலி எங்களுக்கு ஏற்பட்டிருக்குமா? அத்தனை பார்வைகளும் அவளை முள்ளாய் குத்தி எடுக்க காயத்ரி உள்ளே விரைந்தாள். கூடத்தில் இருந்த சோஃபாவில் குப்பர விழுந்தாள். அரை நினைவுடன் ராமு ராமு என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். கணவர் சங்கரின் முகத்தில் எப்படி விழிப்பேன்? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அகப்படுவானா? அண்ணா கொடுத்திருப்பானா? இல்லை இவள் வந்து கொடுக்கட்டும் என்று இருக்கிறானோ? தொலைபேசி அடித்தது. பாலு விரைவுடன் வந்து எடுத்தான். எதிர்முனையில் பேசப்படுவதை மௌனமாக கேட்டான். காயத்ரி எழுந்திரு, உன் கணவன் தான் பேசுகிறான் என்று கூறிவிட்டு தனக்கு சம்பந்தப்படாத விஷயம் போல் மனைவி கமலாவின் பின்தொடர்ந்து தன் அறைக்கு சென்று விட்டான். காயத்ரி நடுங்கினாள். ராமு விஷயத்தை சங்கரிடம் எப்படி சொல்லுவது? அண்ணாவும் விட்டு கொடுத்து விட்டானே, அவனே பக்குவமாக சொல்லி இருக்கலாமே. அவள் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ என்று குரல் நடுங்க கூறினாள். காயத்ரி, நான் சங்கர் தான் பேசுகிறேன். பக்கத்து கடையிலிருந்து பேசுகிறேன். கொஞ்சம் லைன்லேயே இரு. அடுத்த நிமிஷம் அம்மா என்று எதிர்முனையில் குரல் கேட்டதும் காயத்ரி அழுது விட்டாள். ராமு, அம்மா கிட்ட சொல்லாமல் இப்படி போகலாமா? அப்பாவும் நானும் யானை விளையாட்டு விளையாடினோம்மா. நீயும் இங்கே வந்துடுமா? எனக்கு தான் வழியே தெரியவில்லையே. உனக்கு வழி தெரியலையா? ரொம்ப ஈஸிமா. பஸ் ஏறி இங்கே வந்து இறங்கு. நேராக கொஞ்சம் தூரம் நடந்தா பக்கத்தில் பெட்டிக்கடை இருக்கும். அதற்கு பக்கத்து ரோட்டில் திரும்பினால் 4வது வீடு நம்ம வீடு தான்.
நான் வாசல்லே நிற்கிறேன். என்னை பார்த்தா உனக்கு வீடு அடையாளம் தெரியும். சங்கர் உரத்த குரலில் சிரித்தது கேட்டது. காயத்ரி புன்னகை புரிந்தாள். சங்கர் மீண்டும் பேசினான். அம்மா கவலைப்படுவாளே, நீ இப்படி சொல்லாமல் வந்து விட்டாயே என ராமுவை திட்டினேன். அது போகட்டும், நீ கவலைப்படாதே. ராமுவை நானே ஜாக்கிரதையாக கொண்டு வந்து விடுகிறேன். வேண்டாம், நானே அங்கு வருகிறேன். ராமுவை அழைத்து போகவா? இல்லை. அதற்கு மேல் பேச முடியாமல் திணறினாள். அசடு, நீ வராதே. நான் வந்து உன்னை அழைத்து கொண்டு போகிறேன். உன் அண்ணி முன் அதுதான் உனக்கு மதிப்பு. ராமு ஏதாவது சொல்லியிருப்பானோ என்று காயத்ரி நினைத்தாள். அது இனிமேல் ஒரு விஷயமும் நமக்குள்ள இப்படியெல்லாம் என்று இழுத்தாள். சங்கர் சிரித்தான். ஃபோனில் எதுக்கு? இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். நீங்க எப்போ வருவீங்க? ஃபோனை வச்சுட்டு தானே வர முடியும். ஃபோனின் தொடர்புடன் கூடவே நெஞ்சில் இருந்த சுமைகளையும் காயத்ரி இறக்கி வைத்தாள். காயத்ரி இனிமேல் இப்படி ஒரு அவசர முடிவை எடுக்க மாட்டாள் என மனதுள் நினைத்து கொண்டாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.